இன்றைய வேதவாக்கு விசுவாச அறிக்கை. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டதின் ரகசியம் அவருடைய உதவியில் இருந்த விசுவாச அறிக்கையோடும் அதைரியமாக வந்துவிட்டதாக காணப்படுகிறது. தனக்குள்ளே விசுவாசத்தை அவள் அனல் மூட்டி எழுப்பினாள். நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமாவேன் என்று வாய் திறந்து தனது விசுவாசத்தை அறிக்கை செய்தாள். விசுவாச அறிக்கையை குறித்து எபிரேய ஆக்கியோன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13:5-6 வசனங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தானது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேற்று அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். யாத்திராகம் 2:23 பார்க்கும். ஆபிரகாமுக்கு வயது முதிர்ந்து போன போதிலும் அவர் தமது சரீரம் செத்து போனதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறதுனாலே பலவீனங்களை மேற்கொண்டு அவன் ஜீவித்தான். பலவீனங்களை மேற்கொண்டதோடு வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததிக்கு தகப்பனாகவும் மாறினான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டது, அதை அவன் நினைவு கொண்டான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று அவருக்கு அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரருடைய கர்ப்பம் செத்து போனதையும் நினைவு கூறாமல் இருந்தான், அதை எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் இராமல் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:18-21 வசனங்கள் வாசிக்கிறோம். அநேகர் எப்போதுமே மரணத்தை குறித்தும் தீராத வியாதிகளை குறித்தும் பேசி சோர்ந்து போகிறார்கள். யோபு சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று யோபு 3:25 வாசிக்கிறோம். யோபு பக்தியில் விசுவாசம் இல்லாமல் பயப்பட்டதினால்தான் சாத்தான் அதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கொடிய பொருட்களை கொடுத்து வாதித்தான். ஆனால் அவர் பயப்படாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகவே பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று அறிக்கிட்டு இருப்பானாரானால் வியாதியிலும் சோதனையிலிருந்து தப்பி ஆரோக்கியமுள்ளவராய் வாழ்ந்திருக்கக்கூடும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கவனித்திருக்கிறார். அவர் கவனத்தோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களை பேசும்போது அவருடைய உள்ளம் மகிழ்கிறது. கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கனம் பண்ணி தெய்வீக சுகத்தை தந்துருள்வார். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று எபிரேயரில் பார்க்கிறோம். அதனாலே நாம் விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக, கர்த்தர் எனக்கு இதை வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், நான் பயப்பட மாட்டேன் என்கிறதான அந்த எண்ணத்தோடு வாக்குத்தத்தை பிடித்தவர்களாக விசுவாச அறிக்கை செய்தவர்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து விசுவாச அறிக்கையை ஒவ்வொரு நாளும் செய்வோம். கர்த்தருடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமீன். God bless you.